குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்னென்னா, ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு கிரக அமைப்பை வந்து பார்க்க போகிறோம். ஒரு கிரக அமைப்பு வந்து என்னென்னா செவ்வாய் சனி, இன்னொரு கிரக அமைப்பு வந்து செவ்வாய் ராகு. இப்போ இவங்க ரெண்டு பேரில் யார் பெரிய ஆள், இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது சரியான அமைப்புங்க. ஒருத்தர் வந்து ஒரு பக்கம், இன்னொருத்தர் இன்னொரு பக்கம். இவங்க ரெண்டு பேரில் யார் பெரிய டானுங்கிறது தான் இந்த இடத்துல கொஸ்டின் வரை வருது. செவ்வாய் சனி வந்து பெரிய ஆளா, இல்லை செவ்வாய் ராகு பெரிய ஆளா? இந்த இடத்துல வந்து யார் பெரிய ஆள்? சுருக்கமாக சொல்ல போனால் அதான், செவ்வாய் பகவானுக்கு வந்து சனி பகவானும் ஆக மாட்டார், ராகு பகவானும் ஆக மாட்டார், கேது பகவானும் அதுக்கு மேலே ஆக மாட்டார். அப்போ வந்து என்னென்னா, இந்த அமைப்போட சேரும்போது வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஆண்மன் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, என்னென்ன சார் நடக்கும் அப்படின்னா, இப்போ செவ்வாய் சனி சேர்ந்த ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு விழுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்து, அதாவது வந்து இந்த அமைப்பு ஒன்று தெரிஞ்சுங்க. இந்த அமைப்பு வந்து எப்படி இருக்கணும்னா, செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கணும். இல்லைன்னா வந்து செவ்வாய் சனி வந்து நேராக பார்க்கணும், சமசத்தமாக பார்வையை பார்த்துக்கணும். இல்லைன்னா வந்து செவ்வாய் சனி வந்து செவ்வாயோட 4ஆம் பார்வை வந்து சனி மேலே விழுவணும், சனியோட 10ஆம் பார்வை செவ்வாய் மேலே விழுவணும். அந்த மாதிரி அமைப்பு. அப்படி இல்லை ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர் பார்க்காத மாதிரி. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் கிரேடு குறையும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து என்னென்னா ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறது. இதே மாதிரி தான் வந்து என்னென்னா செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கிறது ஒரு ஆபத்து. ரெண்டு பேரும் வந்து எதிராக பார்க்கறது ஆபத்து. ரெண்டு பேரும் எதிராக பார்க்கறனா செவ்வாய் பாவனோட கேது பாவன் சேர்ந்துருவாங்க. அதனால தான் ஆபத்து. ஏன் ஆபத்துனா, கேது ஒன்றும் பண்ண மாட்டார், எதிரிலேருந்து ராகு பார்க்குறாப்புல, அவர் செவ்வாயை தூண்டி விட்டு கேது அடிக்க வச்சுருவாப்புல. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ஒருத்தர் ஸ்டாரில் இன்னொருத்தர் மாறி உட்காருறது, அதுவும் கொஞ்சம் ஆபத்தான ஒரு அமைப்பு. பரிவர்த்தனை ரொம்ப மோசம். செவ்வாய் சனி பரிவர்த்தனைலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப மோசங்க. நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அடி வாங்கிட்டு வர்றது ஒரு வேலையாக இருக்கும். இல்லைன்னா வந்து எங்கேயாவது ஜெயிலுக்கு போகிற அமைப்பு கொண்டு வந்துடும். இது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு. இந்த பதிவு போடுறது முக்கியமான நோக்கமே வந்து விழிப்புணர்வுக்காண்டி தான். இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அதை சொல்கிறதுக்காண்டி தான். இப்போ செவ்வாய் சனி இருக்காங்க, இப்போ செவ்வாய் ராகுலாம் இருக்காங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சலிச்சது அல்ல. செவ்வாய் சனியெல்லாம் வந்து சேர்ந்துருக்குன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும், அவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செவ்வாய் ராகுலாம் இருக்காங்கன்னா எதிரிகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்நிய மொழி பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்க சார். இது தனிப்பட்ட முறையில் வந்து என்னென்னா, செவ்வாய் சனி வந்து என்னென்னா அவங்களோட இது வந்து என்னென்னா, அவங்க ஓப்பனாக பேசிடுவாங்க. எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவாங்க, தில்லாக இருப்பாங்க. எதுவுமே மனசில் வச்சுக்கிற அந்த பழக்கமே கிடையாது. எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவாங்க. உனக்கு இப்படி தான், எனக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசிடுவாங்க. அதனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் முறையில் வந்து என்னென்னா, ஃபேமிலி அது இதுன்னு இருக்கும்போது அவங்ககிட்டையும் அந்த மாதிரி தான் பேசுவாப்புல. அதனால தான் வந்து என்னென்னா, ஒரு ஆட்டி மட்டும்தான் கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் வந்து 2வது ஆட்டி கல்யாணம் ஆகாது. அதனால் வந்து ஆட்டி கல்யாணம் ஆகும்போதே வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு பாருங்க, என்னோட தனிப்பட்ட அட்வைஸு. இப்போ செவ்வாய் ராகு வந்து என்னென்னா, செவ்வாய் ராகு எப்போவுமே வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருவான். எப்படா எவனை போட்டு தள்ளலான்னு தோணும், எவனை அடிக்கலாம்னு தோணும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க. வெளியே பாருன்னா சிரிச்சு புள்ள மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல மாதிரியே நடிப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து சூட்சமாக சொல்ல வர்றது. செவ்வாய் சனியை கூட நம்பிடலாங்க. செவ்வாய் ராகு ரொம்ப டேஞ்சர். திடீர்னு அமைதியாக இருப்பான், டக்குன்னு வந்து பூமி பாய் கத்த ஆரம்பிப்பான், இது பண்ண ஆரம்பிப்பாங்க, அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இதாகிடும். சரி சார், இவங்களாம் இருக்காங்க சார், இவங்களுக்கு நல்லதே நடக்காதுன்னா நடக்கும். இவங்க வந்து ஒரு மருத்துவராக போனாருன்னா நல்ல அமைப்பு, சர்ஜனாக போனாருன்னா நல்ல அமைப்பு, இவங்களாம் வந்து டிசைனிங் இதில் போனாங்கன்னா நல்ல அமைப்பு, வெளிநாட்டு இதில் வந்து போனாங்கன்னா நல்ல அமைப்பு. ஏன்னா வந்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபோர்ஸை வேலை செய்யாது. ஒரு மருத்துவராக வந்து இவங்க வந்து இருக்காங்க, அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்காருன்னா அவங்களுக்கெல்லாம் இது வேலையே செய்யாது. அவங்களுக்கு அந்த தொழிலில் அது சப்போர்ட் பண்ணும், வெட்டணும், இல்லாட்டினா வந்து தைக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னா, சர்ஜனோட வேலை வந்து என்னென்னா அறுவை சிகிச்சை பண்ணுறது மட்டும்தான் அவருடைய வேலை. அப்போது ஒரு ஆர்கனை வந்து வெட்டி எடுக்கிற மாதிரியும் இல்லை உள்ளே வைக்கிற மாதிரியும் அப்படி இது மட்டும்தான் அவருடைய அமைப்பு. வேறு எந்த ஸ்ட்ரக்சரும் எந்த இதுவுமே கிடையாது. அதனால தான் வந்து அவர் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்காப்புல. அவங்களுக்கு வந்து இது நல்லா சப்போர்ட் பண்ணும்.
அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை பார்வைலாம் இருந்துச்சு, செவ்வாய் ராகு சேர்க்கை பார்வைலாம் இருந்துச்சுன்னா அவங்களாம் மருத்துவத்துக்கு படிக்கிறதுக்கு நல்ல A1 அமைப்புங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அவங்க இந்த மாதிரி துறையில் வந்து பூம பண்ணா கொஞ்சம் முயற்சி பண்ணி இது பண்ண படிக்க வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதேமாதிரி வெளிநாட்டு வேலைக்கு போனான்னா அங்கே வந்து அவங்களுக்கு அந்த வேலையே செய்யாது. அந்நிய மொழி பேசக்கூடிய பாஷை மக்கள்கிட்ட வந்து இந்த 2 கிரக சேர்க்கைகளும் வேலையே செய்யாது. இது வந்து அவங்களுக்கு அது ஒரு நல்ல அமைப்பு. உள்ளூரில் இருந்தால் தான் பிரச்சனை, பூர்வீகத்தில் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை, வேறு எந்த இடத்துலையும் பிரச்சனை ஆகவே ஆகாது. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.